ஸோ பாடி டைட்டன்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கலைஞரங்க போகிறது விமல் மற்றும் ராகுல். ஸோ போன மேட்சும் இதே ஓப்பனர்ஸ் தான் கிளம்பிறங்கினாங்க. விமல் கிட்டேருந்து ஒரு நல்ல பேட்டிங் பார்த்தோம். ராகுலும் ஒரு நல்ல பவுண்டரி ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ரெண்டு பேருமே அந்த விக்டரிக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்தாங்க. விமல், நீ எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ற? எனக்கு தெரிஞ்சு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் 3 ஓவர்ஸாக குறைக்கலான்னு தோணுது. அது ஸோ ஸ்ட்ரைக்கில் விமல் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் ராகுல். ஃபர்ஸ்ட் ஓவர் போட செந்தில். எவ்வளோ நேரம்டா? பாடி ஸ்போர்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரசன்ஸ் பாடி பிரீமியர் லீக் சீசன் 4 உடைய குவாலிஃபயர் 2 இங்க பிட்வீன் பாடி சூப்பர் கிங்ஸ் அண்ட் பாடி டைட்டன்ஸ் ஸ்டார்ட் ஆக போதுங்க. ஒரு கோலாகலமான ஒரு போட்டி. முதல் பந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல்ஸுக்கு அவுட்டா. ஜாங்கோ கையில போனாலே பால மறந்துடணும். இல்ல அது அம்பையர் தான். நீங்க பேட்ஸ்மேன் எதுவும் சொல்லக்கூடாது. பேட்ஸ்மேன் எதுவுமே சொல்லக்கூடாது. அம்பையர் நோ பால் கொடுத்தாலும் நோ பால். அஞ்சு பேர் தான்.
அடுத்த பேட்ஸ்மேன் வாங்க, எல்லாம் வெளியே போயிடுங்க, வெளியே போயிடு. அடுத்த பேட்ஸ்மேன் வாங்க. செக் செக். செக் செக். எஸ் அவுட். வெளியே வாங்க. அவுட் கொடுத்துருக்காங்க. எங்க நீண்ட நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் மற்றவங்களாம் வெளியே வாங்க, மற்றவங்களாம் வெளியே வாங்க. விளையாடுற பேட்ஸ்மேன் தவிர்த்து மற்றெல்லாம் வெளியே வாங்க. மற்றெல்லாம் வெளியே வாங்க. பாடி டைடன்ஸ் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் உள்ள போங்க. என்ன முடிவில் இருக்கீங்க பாடி டைட்டன்ஸ்? விமல் தவிர்த்து மற்றெல்லாம் வெளியே போயிடுங்க. விமல் பேசிட்டு மற்றெல்லாம் வெளியே போயிடுங்க. விமல் தவிர்த்து மற்றெல்லாம் வெளியே போயிடுங்க. பேசியிருந்தா பேசினே தான் இருக்கணும் கடைசி வரையும். சொல்றதை புரிஞ்சுங்க, டைம் இல்லை. Minus next week. சூப்பர் விளையாடுவாங்களா? போன வருஷம் அப்படிதான் நான் இருட்டில் தானே ஆனாங்க, ஒரு ஓவர் தான் வச்சு ஆனாங்க. இது கண்ணு அதுவாவது பரவாயில்ல, அப்படி ஆனா கூட கண்ணே தெரியாது.
கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணால் ஃபைனல்ஸ் வந்து நடத்த முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மணி நான் ஒரே நிமிஷம் இங்கே வரீங்களா? ஒரே நிமிஷம். ஃபைனல்ஸ் எவ்வளோ வரணும்? பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. அடுத்த பேன் முடிச்சு வாங்க, மற்றெல்லாம் வெளியே போயிடுங்க. பேனருக்கு பின்னாடி போ, பேனருக்கு பின்னாடி போ. எல்லாம் சுகேல். நியூ பேட்ஸ்மேன் நேம் வேலு. ஆஃப் சைடுல ஒரு ஷாட் அடிச்சிருக்காருங்க வேலு. 4 நல்ல ஒரு 4. பேனர் பின்னாடி போயிடு. வந்த ஃபர்ஸ்ட் பால்ல நல்ல அட்டாக்கிங் இன்டரோட அடிச்சிருக்காரு அந்த பவுண்டரிய. நெக்ஸ்ட் மேட்ச் கம்மி பண்ணி ஆகணும். இல்ல கேட்சா, ஐயோ கேட்ச விட்டுருக்காருங்க. இங்க பட் இங்க ரன் அவுட் வந்திருக்கு. சாண்டி அது அவுட் ஆனது. வேலு 20 minutes இருக்கு. சூப்பர் த்ரோ இங்க புலிகிட்ட இருந்து. ரன் அவுட் இங்க நம்ம பாக்குறோம். ஃபீல்டர் வெளியே போயிடுங்க, டக்கு நில்லுங்க. ஒரு கேட்ச். அது டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நல்ல த்ரோ அடிச்சு கொடுத்துருக்காரு புலி. இங்க நியூ பேட்ஸ்மேன் சாண்டி உள்ள வராரு. ஃபீல்டர் கொஞ்சம் ஃபாஸ்டா நில்லுங்க. பதினெட்டு தையலோட சாண்டி இங்க வந்திருக்காருங்க பேட்டிங்க்கு. கேட்சா, ஐயோ கேட்ச விட்டுருக்காரா? பட் ஒரு டஃப் சான்ஸ் அது. பவுண்டரி போகுமா? இல்லைங்க, 2 ரன் கம்பல்சரி எடுத்துடுவாங்க. 2 ரன் மேலே எடுக்க முடியாது, ஏன்னா சாண்டி காலில் அடிப்பட்ட காரணத்தினால ஓடல முடியல அவரால். ஜாங்கோ ஒரு நல்ல சேவ் பண்ணிருக்காரு பவுண்டரிய. அடுத்த பந்து அருமையான அடிங்க. ஆட்டக்காரங்க ரிவர்ஸ் எடுக்க மாட்டாங்க, அடிச்சு அருமையான அடிங்க. அந்த காலை வச்சுட்டு ஆடுறாங்க. 18 ஸ்டிச்சஸோட சாண்டிங்க ரிவர்ஸ் ஹிட்ல ஒரு அற்புதமான பவுண்டரியை கொடுத்திருக்காரு டீம் பாடி டென்னிஸுக்காக ஒரு க்ரூஷியலான சிச்சுவேஷன்ல. அருமையான ரிவர்ஸ் ஹிட். இந்த ஆஃப் சைடுல கேப்ல போயிருக்கு. பால் ஃபாஸ்டாவும் போகுது. புலியால புலிக்க முடியுமா? தடுத்து விட்டுருக்காருங்க புலி. பட் 2 ரன் கம்பல்சரி ஓடுவாங்க. அதே மாதிரி தான் ஓடிட்டாங்க. இங்க போகணும்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல. அருமையான தடுப்புங்க. 13. ஸோ ஒரு ஓவர் முடிவில் 13 ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க நம்ம மணிக்கம் 2 நினைக்கிறேன். எஸ், 2 விக்கெட் இழந்திருக்காங்க 13 ரன்னுக்கு நம்ம கிங்ஸ் மணிக்கம் பாடி டைட்டன்ஸ். தேர்ட் ஓவர் போட இங்க ஜாங்கோ அட்டாக்ல. சாரி, செகண்ட் ஓவர்.
ஸ்கோர் ஒரு மேட்ச் ஆடணும். ஸ்கோர் 13-2. ஜாங்கோ சப்போர்ட் பண்ணுங்க. ஆஹா, அற்புதமான ஒரு பந்து தட்டி விட்டுருக்காரு ஆஃப் சைடில். அருமையான தடுப்பு. ஒரு குயிக் சிங்கிள் ஓடி இருக்காங்க. சிங்கிளோட சந்தோஷமான விஷயம் என்னன்னா சாண்டி ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. 2-3 பவுண்டரி கண்டிப்பா பாப்பாருன்னு நினைக்கிறேன். ஜாங்கோ எப்படி போட போறாரு? சாண்டி விசஸ் ஜாங்கோ. ஆஹா, நல்ல பந்துங்க, அற்புதமா போட்டிருக்காரு. சிங்கிள் மட்டுமே 2 ரன் ஓட முயற்சி செய்யறாரு. பட் அவரால் முடியாது. ஏன்னா 18 தையல் போட்டிருக்காங்க அவங்க காலில். நல்லா ஆடுறாருங்க சாண்டி. அடிச்சிருக்காரு தூக்கி இங்க காத்துல 4 இங்க 4. சோ மச் நீடட் பவுண்டரி இங்க வந்திருக்கு பாடி டைட்டன்ஸ்க்கு. ராகுல் பேட்ல இருந்து ஒரு அருமையான பவுண்டரி இங்க நம்ம பார்த்தோம் ஒரு குரூஷியலான டைம்ல. நல்ல பவுலர் ஜாங்கோவே இங்க டேக் ஆன் பண்றாங்க. காமன் கம்போஸ் தான் அந்த பவுண்டரி அடிச்சு கொடுத்திருக்காரு டீம் பாடி டைட்டன்ஸ்க்காக. அடுத்த பந்து திருப்பியும் தட்டி விட்டுருக்காருங்க லெக் சைட்ல. 2 ரன்னுக்கான வாய்ப்பு. ஆனா கஷ்டப்பட்டு ஓடுறாருங்க சாண்டி. ஆஹா, நல்ல ஒரு லக்கி. நல்ல ரன்னிங்க சாண்டி கிட்ட இருந்து. அந்த காலை வச்சுட்டு ஓடுறாருங்க. எஃபர்ட்ஸ் மேட்டர்ஸ். ஜாங்கோவுக்கு சூப்பரான ஒரு பால் டெலிவரி பண்ணிருக்காருங்க இங்க. அனதர் டாட் பால் வந்திருக்கு ஜாங்கோ கிட்ட இருந்து. நல்ல ஒரு கம்பேக் ஜாங்கோ கிட்ட இருந்து. அடிச்சிருக்காரு ஆஃப்ல. ஒரு மிஸ்ஃபீல் அங்க. குயிக் சிங்கிள் எடுத்திருக்காங்க டீம் பாடி டைட்டன்ஸ். அகைன் ஸ்ட்ரைக்ல சாண்டி. அவ்வளவுதாங்க, ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிவில் 22-2 பாடி டைட்டன்ஸ். At the end of 2 overs, score is 22-2. நல்ல ஸ்கோருங்க. ஃபைனல் மேட்ச் 3 ஓவர்ல 2 ஓவர் அடிச்சு இந்த மேட்ச் முடிய 6 மணி ஆயிடும். சாலிடா ஆயிடும். Third over போட அகில். சரியான பால் போல்டா. எஸ், விக்கெட்டை கழட்டி இருக்காரு இங்க ராகுல். அவுட் ஆயிட்டு இங்க பவிலனி திரும்பி ஆகணுங்க. ஸோ மச் நீடட் விக்கெட் அண்ட் மச் நீடட் பிரேக் த்ரூ வந்திருக்கு நம்ம பாடி சூப்பர் கிங்ஸுக்கு. அகில் எடுத்து கொடுத்துருக்காருங்க அந்த பிரேக் த்ரூவை. நல்ல ஒரு செட்டில்டான பேட்ஸ்மேனை பக்காவா லைன் அண்ட் லென்த்ல போட்டு ஒரு நல்ல விக்கெட் எடுத்திருக்காருங்க அகில் டீம் பாடி சூப்பர் கிங்ஸ்க்காக. நியூ பேட்ஸ்மேன் பரத் இப்போ ஸ்ட்ரைக்ல. ஆஃப் சைடில் நல்ல ஒரு டிரைவ். சிங்கிள் மட்டுமே 2 ரன் அடிச்சு அவுட். ஐயோ, இந்த எண்ணில் அடிச்சிருந்தாலே அவுட் ஆயிருப்பாரு. பட் ஆனால் தேவையே இல்லாம கீப்பர் எண்ணில் ட்ரை பண்ணி இன்னொரு 2 ரன் வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் பால்லேயே பரத் ஆஃப் த மார்க். பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட இருந்து குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். திருப்பியும் ஆஃப் சைடில் பட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். சிங்கிள் மட்டுமே. ஸோ இப்போ சாண்டி ஆன் ஸ்ட்ரைக்.
ஆஹா அவுட்டா எஸ் அவுட் கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் சாண்டி அடுத்த பேட்ஸ்மேன் சீக்கிரம் வாங்க. இறங்கி வந்து சாண்டி டேக் டவுன் பண்ண பார்த்தாரு, பட் பால் கட் ஆகி கீப்பர் கையில் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு ரன் அவுட். அடுத்த பேட்ஸ்மேன் வாங்க ஃபாஸ்டா. யாஷிக் சீட்டா. ஐயோ இவர் வரா, இவரும் பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஒரு யாஷிக் ஃபாஸ்டா வாங்க. பேட்ஸ்மேன் தான். ஸோ டைட்டன்ஸ் இவ்வளோ பெரிய பேட்டிங் லைனாக போயிடுச்சு. வெளியே ஒரு மேட்ச் இருக்கு. இவ்வளோ பெரிய பேட்டிங் லைனாக போயிட்டு அந்த ஒரே ஒரு அவுட்டுக்காக இவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணது வந்து கொஞ்சம் அன்ஃபேராக இருக்கு. பட் பரவாயில்ல, டைம் கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கலாம் நம்ம. நியூ பேட்ஸ்மேன் யாசிக் ஆன் ஸ்ட்ரைக். அற்புதமான ஒரு பந்துங்க, திருப்பியும் காலில் வாங்கியிருக்காரு. யாசிக்கு எங்க போடணுமோ கரெக்டான இடத்துல போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஒரு bowling வேரியேஷன் அகில் கிட்ட இருந்து. அடிச்சிருக்காருங்க. இந்த வாட்டி கேப்ல போயிருக்குங்க. கன்ஃபார்ம் பவுண்டரி போகுமா இல்ல? சூப்பர் ஃபீல்டிங், செம்மையா கவர் பண்ணிருக்காருங்க. அவ்வளவுதாங்க, 28 அடிச்சிருக்காங்க 3 ஓவர் முடிவில். பாடி டைட்டன்ஸ் 4 விக்கெட் இழப்பு இருக்கு. நல்ல ஒரு ஸ்கோர் இங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க டீம் பாடி டைட்டன்ஸ். லாஸ்ட் ஓவர் போட இங்க சந்தோஷ் அட்டாக்ல. ஸ்ட்ரைக்ல சீட்டா யாசிக். கடைசி ஓவர் டேக் ஆன் பண்ணி அவ்வளோ. இங்க யாசிக் இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்காரு. செம்ம பாலுங்க இங்க போட்டிருக்காரு. திருப்பி சிங்கிள் மட்டுமே நினைக்கிறேன். செம்ம ஃபீல்டிங் அடிச்சாரு. அவுட்டிங்க இல்லைங்க, சிங்கிள் மட்டுமே. பரவாயில்ல, சிங்கிள் அண்ட் டபுள்ஸ் ஓகே. பவுண்டரி போகாம பார்த்துக்கணும். கடைசி ஓவர் இது. ஸ்ட்ரைக்ல இப்ப பரத் இருக்காரு. அடுத்த பந்து காத்துல கேட்ச் ஆன் பார்த்தா இல்லை, ஜஸ்ட் திருப்பியும் ஒரு சிங்கிள் ரன் மட்டுமே. 6 பால் 6 ரன் போட்டா கூட நல்ல ஓவரா நல்ல ஃபினிஷ் கொடுப்பாங்க சூப்பர் கிங்ஸ். ஸ்ட்ரைக்ல அகைன் யாசிக் வந்திருக்காரு. கண்டிப்பா யாசிக் இவர் யோசிச்சு போட்டே ஆகணும், ஏன்னா அவரோட ஸ்கோரிங் ஏரியாஸ் எங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது. இந்த லைன் ஓகே, ஏன்னா ஃபீல்டர் இருக்காரு அங்க. எக்ஸலன்ட் ஃபீல்டிங் அங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பு இங்க கீப்பர் புடிச்சு வச்சிருந்தா அவுட். ஆனா மிஸ் பண்ணிருக்காரு பாண்டி ஃபின்ச். இங்க அடிச்சு வரா, எஸ் அடிச்சிருக்காருங்க. பாரத் அவுட் ஆயிட்டு இங்க பவிலியன் திரும்பி ஆகணும். 3 ரன்னுக்கான முயற்சி, பட் 2 ரன் மட்டுமே கிடைக்கும் அண்ட் ஒரு ரன் அவுட். நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் பாடி சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருந்து. நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் இப்போ ஸ்ட்ரைக்ல. கடைசியா பிராக்டிஸ் மேட்ச்ல ஒரு செஞ்சுரி போட்டான்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் மேட்ச்ல செஞ்சுரி தானே ஆச்சாரு. இல்ல கடைசி பிராக்டிஸ். காத்துல பிடிப்பாரா கேப்டன்? ஐயோ, கேப்டன் விட்டுருக்காருங்க. நல்ல ஒரு ரன்னிங் கேட்சா இருக்கும் எடுத்து வந்தாருன்னா. பட் பரவாயில்ல, 2 ரன் மட்டுமே.
நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் செந்தில் கிட்டேருந்து பிடிச்சிருந்தாருன்னா ஒரு அருமையான கேட்சாக இருந்திருக்கும் அது. யாசிக் பேக் டு த ஸ்ட்ரைக். பட் கடைசி பந்து இது. ஸோ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். 7 ரன் இந்த ஓவரில் வந்திருக்கு மற்றும் பவுண்டரிஸே வரல. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே குவாலிஃபைட் டூல கேட்சா. ஐயோ விட்டுருக்காருங்க கேட்சா. கேட்ச் விட்டது மட்டும் இல்லாம அவுட்டா? அம்பையர் அவுட்டா? இல்ல நாட் அவுட். ஸோ 2 ரன்னோட இந்த இன்னிங்ஸை பாடி டைட்டன்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. அண்ட் பாடி சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற 38 தேவை 4 ஓவரில். அதாவது நியர்லி 10 ரன் ரேட் கிட்ட தேவை ஒரு ஓவருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடிக்கலாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாடி ஸ்போர்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரசன்ஸ் பாடி பிரீமியர் லீக் சீசன் 4 உடைய பிளே ஆஃப்ஸ். அதில் குவாலிஃபயர் 2 இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். குயிக்கா ஃபீல்டிங் வாங்க, பேட்டிங் குயிக்கா வாங்க. பாடி டைட்டன்ஸ் கொஞ்சம் குயிக்கா வந்துங்க. அடுத்த ஒரு மேட்ச் இருக்கு. குயிக்கா வாங்க பாடி டைட்டன்ஸ். குயிக்கா ஃபீல்டிங் வாங்க. பாடி டைட்டன்ஸ் குயிக்கா வாங்க. சிஎஸ்கே பேட்டிங் வந்துருங்க. டிஸ்கஷன் முடிச்சுட்டு டைட்டன்ஸ் உள்ள வந்துருங்க. நான் கேட்பேன் அமௌண்ட் தானே கேட்போம்மா. என்னடா பையங்க அமைச்சுனுக்குற மயக்கம் போட்டு விடுவான். நான் ஓடிடுவேன். பாடி டைட்டன்ஸ் உள்ள வாங்க ஃபாஸ்டா. உள்ள வாங்க. இன்னொரு மேட்ச் இருக்கு. கமெண்டேட்டர்ஸ் பக்கம் கொஞ்சம் தண்ணி எடுத்து வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பாடி டைட்டன்ஸ் உள்ள வாங்க. இன்னொரு மேட்ச் இருக்கு. பாடி சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் வாங்க. டுவெல்த் மேன் சீக்கிரம் போங்க. முக்கியமான பெரிய 12th மேனுங்க பாடி டைட்டன்ஸ்ல. கமெண்ட்ரி டீமுக்கு கொஞ்சம் தண்ணி. ஃபீல்டிங் இல்லைங்க டக்குன்னு. அடுத்த ஒரு மேட்ச் இருக்குங்க. கமெண்ட்ரி டீமுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேட்டிங் வாங்கப்பா. சூப்பர் கிங்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ். ஃபீல்டிங் கொஞ்சம் ஃபாஸ்டா நில்லுங்க. இன்னொரு மேட்ச் ஆடணும். இதுல யார் ஆடினாலும் அவனுக்கு இன்னொரு மேட்ச் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஆடுங்க. டைம் ரொம்ப முக்கியம். ஃபைனல் 2 ஓவர் மாதிரி ஆயிடும் பார்த்துக்கோங்க. ஃபைனல் மேட்ச் 1 ஓவரா 2 ஓவரா அது இந்த மேட்ச் முடிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. டார்கெட் 38 ஃபார் பாடி சூப்பர் கிங்ஸ். அகில் சீக்கிரம் வாங்க.
செட்டு நான் பாண்டி நான் தானே ஓப்பனிங் பால் ரொம்ப செக் பண்ணாதீங்க, 2 பால் தான். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் அகில் அண்ட் பாண்டி ஃபின்ஸ். ஃபீல்டர் கொஞ்சம் ஃபாஸ்டா செட் பண்ணுங்க. ஓப்பனிங் bowler சாண்டி ஓப்பனிங் பவுலர் யாஷிக் சீட்டா. ஸ்பீட் யூஸ் பண்ணிட்டாருங்க அவரு. ஃபீல்டர் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இன்னொரு மேட்ச் ஆடணும். வெதர் கண்டிஷன் வேற சரியில்லை, கொஞ்சம் ஃபாஸ்டா. பேட்ஸ்மேன் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இருட்டானா உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஃபீல்டர் கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க. டைம் 5 minutes தான், 4 ஓவர். சீட்டா ரெடி. யாஷிக்குடைய முதல் பந்திங்க ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு, பட் 1 bounce. நல்ல ஒரு முதல் பந்து போட்டு கொடுத்துருக்காரு யாஷிக் எங்க டீம் பாடி டைட்டன்ஸ்க்காக. மணினா கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட முடியுமா கமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட? அகில் இப்ப ஸ்ட்ரைக்ல. அடுத்த பந்து ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கான முயற்சி. 2 ஃபீல்டர் போறாங்க, யார் பிடிப்பா? பரத் கேட்ச். குமார் எடுத்துட்டாருங்க. பரத் அந்த கேட்ச் எடுத்திருக்காருங்க. சோ அகில் இங்க அவுட் ஆயிட்டு பவிலியனுக்கு திரும்பி ஆகணும். அகில கலாய்ச்சி அனுப்புறாங்க. விமலும் சாண்டி சேர்ந்து ஃபீல்டர் ஃபாஸ்டா நில்லுங்க, அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. நல்ல ஒரு காமன் கம்போஸ்டான கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காரு பரத் டீம் பாடி டைட்டன்ஸ்க்காக. பிடிச்ச ஒரு குமாருங்க. வசா தேவையில்லாத வார்த்தையில் அவாய்ட் பண்ணோம். குமார் பேசி இப்பதாங்க பாக்குறேன். யாஷிக் 2வது பந்தில் விக்கெட். கொஞ்சம் ஃபாஸ்டா இருங்க, டைம் இல்ல. இருட்டாவது. நியூ பேட்ஸ்மேன் செந்தில். கேப்டன் தில் செந்தில் இங்க வந்திருக்காரு. சுதர்ஷன் நினைப்பாரு ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மார்க் கேப்டன். அருமையா போறாருங்க யாஷிக். சீட்டா சரியான ஒரு பவுலிங் இங்க போட்டுட்டு இருக்காங்க. சிங்கிள் டபுள் தவிர எதுவுமே எடுக்க முடியல பேட்ஸ்மேனால. ஆனா 10 ரன் கிட்ட தேவைப்படுது ரெக்வயர்ட் ரன் ரேட். யாஷிக் அருமையா போறாருங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காரு, தூக்கி காத்துல அவுட்டுங்க. சோ பாடி டைட்டன்ஸ்க்கு தேவைப்பட்ட ஒரு விக்கெட் இங்க வந்திருக்கு. லைன் அம்பையர் குரூசியலான சிச்சுவேஷன்ல ஒரு நல்ல கேட்ச் எடுத்து கொடுத்திருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. இதுக்கு மேல இந்த ஷாட் அடிக்க முடியாதுங்க. கேட்ச் எடுத்தவர் ராகுல், என்ஆர்எஸ் ராகுல். அடுத்த பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க, இருட்டாகுது. நல்ல போலிங்க, 2 விக்கெட்டுங்க. சீட்டா விமல் கொஞ்சம் ஃபீல்டர் கொஞ்சம் ஃபாஸ்டா செட் பண்ணுங்க, டைம் இல்லை.
ஃபீல்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செட் பண்ணுங்க. பேட்ஸ்மேன் உள்ள வாங்க ஃபாஸ்ட்டாக. பேட்ஸ்மேன் உங்கள் சைடில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருட் ஆகுது. டைட்டான ஸ்கோர் தான். யாஷிக்கோடைய கடைசி பந்து நினைக்கிறேன். தீனான் ஸ்ட்ரைக். இங்க வைடு கொடுக்கப்பட்டிருக்கு. அகலப்பந்து யாஷிக்கிட்ட அகலப்பந்து. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ரன் இங்க வந்திருக்கு. யாஷிக் எனக்கு தெரிஞ்சு ப்ரெஷரே இல்லாமல் போடலாம். ஏன்னா ஜஸ்ட் 4 runs மட்டும் தான் கொடுத்துருக்காரு. சூப்பரா போட்டிருக்காருங்க. அவ்வளவுதான். ஸோ டாட் பாலோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. பாடி சூப்பர் கிங்ஸ் ஒரு ஓவர் முடிவில் 4 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க. இன்னும் 18 பந்தில் 34, அதாவது 3 ஓவருக்கு 34 ரன் தேவை இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு. குவாலிஃபயர் 2 ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு யாஷிக் எங்க டீம் பாடி டைட்டன்ஸ்க்கு. இப்போ யாஷிக்கை தொடர்ந்து பரத் வந்திருக்காருங்க. செட் பண்ணுங்க. சாகுல் கொஞ்சம் வேகமா ஓடுங்க. சேட்டு கொஞ்சம் வெளியே அடிச்சு காட்டு. வைட் கொடுக்கப்பட்டிருக்குங்க. வைட்ல ஒரே எடுப்பாங்களா? எஸ், எடுத்திருக்காங்க. அருமையான ஓட்டங்க. ஸோ சும்மாவே 2 ரன் வந்திருக்கு. ஆப்போசிட் ரன்னர் செம்ம ஃபாஸ்டா இருக்காருங்க. மிஸ் ஆனா ஓடிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரில் டேக் ஆன் பண்ணி ஆகணும். ஏன்னா வெளியில் வந்து அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க. ஜாங்கோ இன்னும் வரல. அவனை பதுக்கி வச்சிருக்காங்க. புலி பதுங்கிறது பாயறதுக்கு. தங்கப்பெட்டி. யாஷி கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. வெயிட் போட்டு ஓட முடியல பாரு. ஸ்ட்ரைட்டா யாஷிக் கையிலேயே வந்திருக்குங்க. திருப்பியும் ஒரு சிங்கிள் மட்டுமே. எங்க போனாலும் யாஷிக் தாங்க. சீட்டா சீட்டா சீட்டா. ஃபேஸை பாருங்க, சீட்டா மாதிரியே இருப்பான். அடிச்சுக்காருங்க காத்துல. யாரு? பேரியா. அவுட்டுங்க. யாஷிக் கொடுத்திருக்காரு. யாஷிக் பிடிச்சிருக்காருங்க இந்த கேட்ச. சீட்டான்னு யாரும் இவரை சும்மா சொல்லல. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி அந்த ஒரு கேட்சை காமன் கம்போஸ்டா எடுத்து கொடுத்துருக்காருன்னு இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபீல்டு ஃபாஸ்டா போங்க. ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பாப்பா. ஸோ இப்போ இம்பாக்ட் பிளேயர் ரோலை யூஸ் பண்றாங்க சூப்பர் கிங்ஸ். பானுவை வந்து பேட்டிங் உள்ள அனுப்புறாங்க. அண்ட் சந்தோஷ் வெளியேறாரு. இம்பாக்ட் சப்ஸ்டியூட். இம்பாக்ட் பிளேயருங்க. இம்பாக்ட் பிளேயரா பாலு உள்ள களமிறங்குறாரு. பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா. பானு இருட்டினா ஆட முடியாது. உங்களோட நல்லதுக்கு தான். கொஞ்சம் ஃபாஸ்டா பரத். நேரம் காலம் நமக்கு கம்மியா இருக்கு. லெக் சைடில் தட்டி விட்டுருக்காருங்க ஃபீல்டர் ராகுல். நல்ல ஒரு ஃபீல்டிங். தீனா பேட்ல இருந்து ஒரு 6 ஆர் பவுண்டரி கண்டிப்பா தேவை. இப்போ அடிச்சிருக்காருங்க.
பட்ட ஒண்ணு தெரிஞ்ச சிக்ஸர் தான் இது. இல்ல ஆன்டி கிளைமாக்ஸ் இங்க நடக்குது. எங்க வாங்க, எங்க போறீங்க? ஆன்டி கிளைமாக்ஸிங்க சிக்ஸர்னு பார்த்தா சரியான ஒரு கேட்ச பிடிச்சி இப்போ இங்க தீனா அவுட் ஆயிட்டு பவிலியன் திரும்பி ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் தட் கேட்சுங்க. எல்லாருமே ஏன்ச்சு சிக்ஸ்ன்னு சொல்லும் போது லாஸ்ட் மினிட் த்ரில்லரை கொடுத்துருக்காங்க இங்க அந்த கேட்சை எடுத்து. ஸோ பாடி டைட்டன்ஸ் இங்க இந்த ஃபைட்டை விட்டுறதா இல்லைங்க, சரியான ஒரு ஃபைட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கால் தடத்தை இந்த பாடி பிரீமியர் லீக் சீசன் 4 ஃபைனல்ல பதிப்பாங்களான்றது இன்னும் 2 ஓவரில் தெரிஞ்சு. ஒரு சில விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு சில விஷயத்தை அவாய்ட் பண்ணோம். ஸ்போர்ட்ஸ் ஜாங்கோ வந்திருக்காரு, புது பேட்ஸ்மேன். நோக்கமே நல்ல பிளேயரும் நல்ல கிரிக்கெட்டும் உருவாக்குறது தான். 14 பந்துகளில் 30 ரன்கள். 14 balls 30. கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்துட்டு போங்க, ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. அடிச்சிருக்காங்க முதல் பந்து. இது கேட்ச்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இது கேட்சா மாறும். எஸ், அண்ட் ஜாங்கோவும் இங்க அவருடைய விக்கெட்டை இழந்துட்டு பவிலியனை நோக்கி சென்றுட்டு இருக்காருங்க. ஸோ ஹார்ன் ஹேட்ரிக் ஃபார் பரத். பேக் டு பேக் ஒரு நல்ல கேட்சஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க இங்க டீமுக்காக. ராகுல் நல்ல ஒரு கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காரு இங்க டீம் பாடி டைட்டன்ஸ்க்காக. லாஸ்ட் பால். கேமா பாருங்க. பாடி பிபிஎலோட நோக்கமே நல்ல பிளேயர்ஸ், டிசிப்ளினான பிளேயர்ஸ் வேணும், தேடுறோம், கிடைக்கல. அடிச்சிருக்காரு திருப்பியும் ஒரு கேட்சா. அகைன் அதே இதுல போயிட்டு இருக்கு. ஹேட்ரிக் விக்கெட்டிங்க. பாடி பிரீமியர் லீக் சீசன் 4ல பார்க்காத ஒண்ணு நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோங்க. ஹேட்ரிக் ஆஃப் விக்கெட்ஸ் பாரத்தோட பவுலிங்ல கிடைச்சிருக்கு. குவாலிஃபயர் 2ல ஒரு பிரஷர் சிச்சுவேஷனான மேட்ச்ல பரத் இங்க டீம் பாடி டைட்டன்ஸ்க்காக ஒரு சரியான ஹேட்ரிக் எடுத்து கொடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம எடுத்த 3 விக்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபீல்டர் நோக்கி தான் போயிருக்கு. அது 3மே வந்து கேட்ச் பண்ணல அவுட் ஆயிருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. 8 for 5 8 ரன்னுக்கு 6 விக்கெட் வந்திருக்காங்க பாடி சூப்பர் கிங்ஸ். இன்னும் 12 பந்துகளில் 30 ரன் தேவை. நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் உள்ளவர் அறிப்போ. bowling attackல சாண்டி. முதல் பந்து அடிச்சிருக்காங்க லெக் சைடுல, பவுண்டரிக்கான வாய்ப்பு இல்லை. 2 ரன் கிடைக்கும் கண்டிப்பா. ஆனா ஐயோ பால் தட்டி விட்டுருக்காரு கையில. 3 ரன் இங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா? எஸ், கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எடுத்தா மேபி ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கு, பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் கேம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுங்க. 6 விக்கெட் போயிடுச்சு. இதுக்கப்புறமும் இந்த மேட்சை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சாங்கன்னா அதை விட ஒரு ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது இந்த பாடி பிரீமியர் லீக் சீசன் 4ல. ரிமார்க்கபிள் விக்டரியா இருக்கும். ஓகே, என்ன கேட்சிங், ஸ்பைடர்மேன் கேட்ச், ஒன் ஹேண்டட் கேட்சிங் எடுத்திருக்காருங்க சாண்டி. ஸ்டன்னிங்கான ஒரு கேட்ச் எடுத்து கொடுத்திருக்காரு சாண்டி இங்க டீம் பாடி டைட்டன்ஸ்க்காக. காட்டன் போல். ஆக்சுவலா இந்த பாலை பொறுத்த வரைக்கும் அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை பிடித்தது. அதேதான் அவரும் சொல்றாரு, அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை பிடித்தது.
இருந்தாலும் விக்கெட்டை வீழ்த்திருக்காங்க இங்க டீம் பாடி டைட்டன்ஸ். நியூ பேட்ஸ்மேன் புலி களமிறங்குறாரு. தட்டி விட்டுருக்காருங்க புலி. சிங்கிள் மட்டுமே, சிங்கிள் டபுள்ஸ் இப்போ வேலைக்கே ஆகாது. ஏன்னா அடிக்க வேண்டிய இலக்கு ஒரு இமாலய இலக்கா இருக்கு. 26 ரன்கள் தேவை. இமாலய இலக்கை நீங்க எட்டி பிடிக்க கண்டிப்பா பவுண்டரிஸ்ல மட்டும்தான் ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஃபுல் டாஸ் அடிச்சிருக்காரா, மடக்கி இருக்காருங்க. ஆனா இந்த வாட்டி திருப்பியும் அவுட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மேட்ச்ல கொஞ்சமா உயிர் இருக்குமான்னு பார்த்தோம், ஆனா உயிரை மொத்தமா உறிஞ்சு எடுத்திருக்காருங்க சாண்டி. மேட்ச் இஸ் கான் ஃபார் ஒன் சைடட். பேட்ஸ்மேன் நேம் செல்வா. நியூ பேட்ஸ்மேன் செல்வா. இப்போ அடுத்த பந்து ஒரு டாட் பால். ஸோ அந்த டாட் பாலோட அவுட்டா, ஹிட் அவுட். ஹிட் அவுட் முறையில். அவ்வளோதாங்க. பாடி டைட்டன்ஸோடைய முகத்தில் சிரிப்பு புன்னகை வந்துருச்சு. ஏன்னா அவங்க ஃபைனல்ஸ் போகிறதுக்கு இன்னும் ஒரு விக்கெட் மட்டுமே தேவை. தொட்டதெல்லாம் பொண்ணா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு பாடி டைட்டன்ஸுக்கு. ஹிட் அவுட்லாம் பவுலர் கணக்குல சான ஹேட்ரிக் மிஸ் பண்ணிருக்காரு இங்க சாண்டி. அவ்வளவுதாங்க. ஸோ இதோட 4வது ஓவர் 3வது ஓவர் முடிவுக்கு வருது. 12 ரன்னுக்கு 9 விக்கெட். இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தா நம்ம பாடி சூப்பர் கிங்ஸ் எலிமினேட் ஆவாங்க அபிஷியலா. 6 பாலுக்கு 26. இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா பாடி சூப்பர் கிங்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கடைசி ஓவரை போட இங்க பவன் வந்திருக்காரு. 6 balls 26 needed. பவனுடைய கடைசி ஓவர். புலி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. முதல் பந்து டாட் பால். பவன் ஒரு அருமையான டாட் பால் போட்டிருக்காரு டெத் ஓவர்ல. சோ 5 பந்துகளில் 26 ரன்கள் தேவை. தட்டிருக்காருங்க ஆஃப் சைட்ல. அப்படியே ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். இப்போ குரு ஆன் ஸ்ட்ரைக். 4 பந்துகளில் 25 ரன்கள் தேவை. தட்டிருக்காரு இவரும். திரும்பியும் ஒரு சிங்கிள்.
அவ்வளோதாங்க. ஸோ இந்த மேட்ச் அஃபிஷியலாக மூடப்படுது. 3 பாலுக்கு 24ன்றது அசாத்தியமான விஷயம். ஆஹா அடிச்சிருக்காரு இங்க. கேட்ச் மட்டும் இல்லாம ஆபீஷியலா பாடி பிரீமியர் லீக் சீசன் 4 ஃபைனல்ஸ்ல அவங்களுடைய கால் தரத்தை பதிக்கிறாங்க. ஹார்ட் லக் ஃபார் பாடி சூப்பர் கிங்ஸ். இங்க ஃபாஸ்டா சாண்டி 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 டாஸ் போட்டு போ, டாஸ் போட்டு போ, டாஸ் போட்டு போயிடுங்க.